ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சரண்யா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கார்காத்த வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் அதாவது இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகம் வந்து மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுன்னு நம்மகிட்ட வந்து ஜாதகம் கொடுத்து எங்களோட பொண்ணுக்கு எப்படியாவது நல்ல ஒரு வரனை பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இந்த மணமகளுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணையறைய எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்த ஒரு 10வது படித்தவராக இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும், ஓரளவு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கணும், கௌரவமான வேலைக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சிறுசனத்தெலாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ அவர் வந்து திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டுதாகவும் அவங்க வந்து இவங்கள கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால அப்பப்போ அம்மாவை நான் தான் பார்த்துக்கணுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு இந்த சூழ்நிலைக்கெல்லாம் ஓகே சொல்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா காவியா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கார்காத்த வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அக்கௌண்டிங் செக்ஷனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம், அதாவது தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ அந்த பொண்ணு இவங்களையும் தனியாக விட்டுட்டு இவர் வேறொரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்பா அம்மா கூடலாம் போகலைங்க, தனிமையில் தாங்க வசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் அப்பப்போ அம்மா மட்டும் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்களுடைய அம்மா வந்து வற்புறுத்துனதுனால ஓகேன்னு சொல்லியிருக்காங்க மறுமணம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு என்னுடைய குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறவரா வேணும், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓரளவு ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் போதும், மாதம் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.